அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே சொல்லியிருந்தேன், நேற்று க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் 50,250 வரைக்கும் போயிட்டு ஸோ மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ பை போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 50,250 வரைக்கும் நியர் பை போயிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தாலுமே கூட எந்த லோவை கட் பண்ணால் ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 11 லோ வந்து 49,530. ஸோ 49,530 கட் பண்ணாதான் ஸோ மார்க்கெட் வந்து 49,200 வரைக்குமே கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹை எது கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 10 ஹை வந்து 50,252. ஸோ அதை தான் இப்போ ரெசிஸ்டன்ஸாக எடுத்துட்டு ஸோ மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஹையை கட் பண்ணி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அடுத்த டார்கெட் வந்து 51,150 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்லையும் பையிங் ப்ரெஷர்லையும் கலந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பையும் கிடையாது, ஒரு செல்லும் கிடையாது. ஒரு வாலட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளாகவே ஸோ 49,550க்கும் 50,250க்கும் நடுவில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளாக மார்க்கெட் வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் வச்சு க்ளோஸ் வச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த டார்கெட் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 49,550ங்கிறது ஒரு சப்போர்ட், 50,250ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுக்குள்ளார தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டிராவல் ஆகும். ஸோ நிஃப்டியை பற்றி பார்த்தீங்கன்னா டவுட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நிஃப்டி வந்து ஹோல்டு பண்ணலாமா அப்படின்னு. ஸோ இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ நிஃப்டியை பற்றி நிஃப்டி வந்து எந்த மாதிரி போர்ஷன் வந்து நம்ம வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோட லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 50,185, பிவோட் பாயிண்ட் வந்து 49,950, சப்போர்ட் வந்து 49,650. இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 50,233, லோ வந்து 49,697, ஓப்பன் வந்து 49,857, க்ளோஸ் வந்து 49,895. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து கொஞ்சம் மேலேயும் போயிட்டு கீழே வந்திருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பை அண்ட் செல் அந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்கு இன்னைக்கு மார்க்கெட். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி எக்ஸாக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆனாலோ இல்லைன்னா ஒரு அதாவது கேப் டவுன் எடுத்து 49,000 இந்த இடம் 49,550 ஓப்பன் ஆனாலோ ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 49,550 ஒரு கேப் டவுனில் ஓப்பன் வச்சா கூட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் தான் அது. ஸோ அங்கேருந்து மறுபடியும் 50,250க்கும் இல்லை 50,150 200 ஓப்பன் ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 49,550 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் போங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ்ல ஓப்பன் ஆனால் 5 minutes கேண்டில் ஸோ ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து புட் ஆப்ஷன் போங்க. ஸோ அதோட டார்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்தீங்கன்னா சப்போர்ட்லேருந்து போச்சுன்னா ஸோ ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இன்னைக்கு நடந்த மாதிரியே தான் நடக்கும். 49,550 சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஸோ 50,250 வரும். 50,250 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா 49,550. ஸோ இன்னைக்கு நடந்த மாதிரியே நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிடும். ஸோ பிவோட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோதான். ஸோ மூணாவது வந்து பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் புட் ஆப்ஷன் எடுங்க. சப்போஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதோட டார்கெட் வந்து 50,250 இந்த ஹை வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ பார்த்தீங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான 3 கண்டிஷன்ஸ். ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்லேயே ஓப்பன் ஆனால் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் போகலாம். பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனால் தாராளமாக வந்து புட் ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் சைடு போகலாம். அதாவது பிவோட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் சைடு வந்து போகலாம். ஸோ பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ நம்ம இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் நாம வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தோம்னா அதோட டார்கெட் வந்து இந்த 49,550 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நாளைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த 2 இடம் தான் 49,550ங்கிற ஒரு சப்போர்ட்டு,
நான் 50,250 ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெண்டு இடத்துல நாளைக்கு எந்த இடம் உடைச்சா மட்டும்தான் தெரியும் நம்ம அடுத்தது வந்து பை போகலாமா இல்லை செல் போகலாமான்னு. அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்பிட்வீன் கேப்பில் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து நேற்று 3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஒன்று வந்து ஐடிஎஃப்சி 116 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தேன், ஆனால் டச் ஆகலை அது. அதே மாதிரி பந்தன் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஹையர் கட் பண்ணால் எடுக்கலாம்னு சொன்னால், ஸோ ஹையர் கட் பண்ணலை. ஸோ 3வது ஐசிஐசி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா டச் ஆகலை. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நாம் வந்து போர்ட்ஃபோலியோவில் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுறது பிஎன்பி பேங்க். ஸோ பிஎன்பி பேங்க், ஃபெடரல் பேங்க், ஸ்டேட் பேங்க், இந்த 3 பேங்க் தான் சொல்ல போகிறேன். இந்த 3 பேங்க்குமே பார்த்தீங்கன்னா ஹையர் கட் பண்ணால் அடுத்த டார்கெட் தான் சொல்ல போகிறேன். ஸோ பிஎன்பி பேங்க்ல இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 128. ஸோ அதை கட் பண்ணால் 130, 132 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க். ஸோ ஃபெடரல் பேங்க்கும் அதே மாதிரி தான் 174.60 ஹை. ஸோ அதை கட் பண்ணால் 176, 178 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மூணாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதே மாதிரி தான் ஹையை கட் பண்ணால் ஹை வந்து 845.45. ஸோ அதை கட் பண்ணால் 850, 52 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து 859.50. ஸோ கம்மிங் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த 859.50 வரைக்குமே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில். மொத்தம் 3 பேங்க் தான், பிஎன்பி, ஃபெடரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த 3மே ஹையர் கட் பண்ணால் நம்ம வந்து பை சைடு போகலாம். அதோட டார்கெட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான ஸ்டாக்ஸுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ நிஃப்டி பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிஃப்டியில் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிஃப்டி வந்து எப்போ ஏதாவது ஒரு நல்ல ஒரு இடமா இருந்தால் சொல்லுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா, ஒரு நல்ல ஒரு ஒரு ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷன்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு இடம் வந்தால் சொல்லுங்கள், அதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு தான் அந்த இடம்னு நினைக்கிறேன். ஸோ நிஃப்டி 50 எடுத்துக்கலாம். ஸோ நிஃப்டி 50ல் 1 டே கேண்டில். ஸோ நிஃப்டி 50ல் 1 டே கேண்டில் தான் இப்போ வந்து வச்சிருக்கிறேன் நான். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக நம்ம ஹைக்கினேசிலே வச்சிடலாம். ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு இன்பிட்வீனில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைனை டச் பண்ணியிருக்கு. ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரெண்ட் லைனோட எண்டுக்கு போயிட்டு வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் 20,000, 21,000. ஸோ இந்த கேப் தான். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ போயிட்டு வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஸோ அந்த இடத்துல தான் ஒரு 3 டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு 23,300. ஸோ நம்ம அடுத்த டார்கெட் எங்கே வைக்கலாம்னா, அடுத்த எண்டோட டார்கெட்டை தான் நம்ம அடுத்த, அதாவது கீழே இருக்கிற லைனோட ஒரு எண்டு டார்கெட் தான் நான் வந்து வைக்க போகிறேன். அது வந்து 22,100 வரைக்கும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலாம். எதனால் சொல்கிறேன்னா, ஸோ ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு ஸோ மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இருக்கு. மறுபடியுமே ட்ரெண்ட் லைனை டச் பண்ணியிருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 22,100 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இது வந்து 100% நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 தடவைக்கு மேலே இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதை வச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்பவும் சொல்கிறேன், நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, நடக்காமையும் போகலாம். ஆனால் நம்ம என்னன்னா ஒரு ஸ்டடீஸுங்கிறது அதுதானே. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைம்ஸ் நடந்திருக்கு. ஸோ 11th டைம் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ 22,100. ஸோ 22,100 வரத்துக்கு எவ்வளோ நேரம், அதாவது எவ்வளோ நாள் வந்து ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் ஆச்சு டைம் எடுத்துக்கும். இப்போ வந்து 23,300 இருக்குது. ஸோ இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா 22,100. சப்போஸ் மார்க்கெட் இறங்குனுச்சுன்னா ஒரு 10 டேஸ் ஆச்சு டைம் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி 10 டேஸ் டைம் எடுக்கிறப்ப நாம் வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி நிஃப்டி. ஸோ அதை வந்து நாம் வந்து ட்ரை பண்ண போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக 27th ஜூன் இந்த மந்த் எண்டோட கான்ட்ராக்ட்ல போய் பார்க்கலாம். 22,100 இப்போதைக்கு எல்டிபி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன். ஏன்னா மார்க்கெட் வந்து இறங்குன்னு சொல்லி தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அதோட ஆப்போசிட்ல இருக்கிற 22,100 அவுட் ஆஃப் த மணியை தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். 19.70. ஸோ 19.70. ஸோ நிஃப்டி ஸோ நிஃப்டி 22,100 பிஇ வந்து இப்போ எவ்வளோ ரேட் போயிட்டு இருக்குன்னா 19.70. ஸோ கண்டிப்பாக வந்து இதை, அதாவது 23,300 இருக்கிற ரேட்டை பார்க்கலாம். அதே மந்த் அதே எக்ஸ்பைரியோட
23,300 இருக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 215 ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா மார்க்கெட் 22,100 வரைக்கும் வந்துச்சுன்னா ஸோ டார்கெட் வந்து 215 வர வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம அவ்வளோ கூட வச்சுக்க தேவையில்லை. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு 400% வேணா நம்ம வந்து வச்சுக்கலாம். 19.70 இன்ட்டு 19.70 இன்ட்டு ஒரு 4 மடங்கு 78.5. ஸோ 98.5 வந்து டார்கெட்டாக வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பார்த்து உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 19 எவ்வளோ சொன்னால் ஒரு 100 வச்சுக்கலாம் டார்கெட். ஸோ டார்கெட் வந்து 100 வச்சுக்கிட்டா ஸோ வரத்துக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எப்போ வரும்னா ஸோ மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணால் கண்டிப்பாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறையா தடவை நடந்திருக்கிறனால இந்த தடவை வந்து நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ 23,300 22,100 வரைக்கும் வந்தால் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த 27th ஜூனில் வந்து பார்த்துட்டோம். ஸோ 22,100 இருக்கிற ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19.70 இருக்குது. அதே 23,300 ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 215. கிட்டத்தட்ட அதில் ஆஃப் வந்து டார்கெட் வச்சு தான் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறேன். ஸோ டார்கெட் வந்து 100 வந்து வச்சுக்கலாம். 100 வச்சுக்கிட்டா கூட நமக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 / 19.70 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 மடங்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ஒரு எவ்வளோ சொல்கிறதுனா இப்போ வந்து ப்ரீமியம் ப்ரைஸ் எல்டிபி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.70. ஸோ 493 ரூபாய் இருக்குது. ஸோ அது 5 மடங்குனா ஒரு 2,500 ரூபாய் ஒரு லாட்டுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி நம்ம வந்து எய்ம் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் போகிறது வந்து ரொம்ப ரிஸ்க் தான். ஏன்னா 10 ரூபாய்க்கு போயிட்டு கூட மறுபடியும் மார்க்கெட் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு ஒரு செல் எடுத்துச்சுன்னா ஸோ அந்த 10 ரூபாயிலேருந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் அவசரப்படாதீங்க. நிறையாவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி. ஸோ நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்ல வந்து ஒரு 2% 3% அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் எடுத்து வேணும்னா நம்ம வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். டார்கெட் ரொம்பவும் வேணாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 215 வரைக்கும் கூட டார்கெட் போகும். அவ்வளோ வேணாம். ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 19.70 ஒரு 100 ஒரு 4 மடங்கு பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் வர மாதிரி வச்சு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு இல்லைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். இல்லைனா டெலிகிராமில் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் எந்த மாதிரி வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் ஐடியா தரேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரண்டி 100% கேரண்டின்னு சொல்லிட முடியாது. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய தடவை வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஏன்னா அந்த இடத்துலலாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த தடவை மிஸ் பண்ணக்கூடாது, இதை வந்து நான் வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஸ்டடிஸாக எடுத்து நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் போய் பாருங்கள், ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு ஒவ்வொரு எண்டுக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போயிட்டு வந்திருக்கு. இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் எண்டில் நிற்குது. சப்போர்ட் எண்டுக்கு வர்றப்ப ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் வந்து நமக்கு வந்து அச்சீவ் ஆகிடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த மாதிரி ப்ரீமியம் ப்ரைஸ் எடுக்கலாம், அப்படி எடுக்கலாம், இப்படி எடுக்கலாம்னு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.